கீழ வந்து ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இந்த ஃபோட்டோ வந்துட்டு திரு சவுக்கு சங்கர் அவங்களோட அம்மா இப்போ வந்து மறைஞ்சுட்டாங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு நியூஸ் வந்துருச்சு. ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் திஸ் லாஸ். இதுக்கு நம்ம வந்துட்டு யாருனாலுமே வந்துட்டு என்ன சொன்னாலும் ஆறுதல் ஆகாது. இதுக்கும் 2026 எலக்ஷனுக்கும் என்னன்னு சொல்லி மக்கள் நீங்க தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோங்க. நாட்டோட 4வது தூண் தான் வந்துட்டு இந்த ஜர்னலிசம், மீடியான்னு சொல்லுவோம். இந்த கவர்மெண்ட்ல நடக்கிற விஷயங்கள வந்துட்டு அப்படியே எடுத்து மக்களுக்கு சொல்றது மட்டும் தான் அவங்களோட வேலையே. அது நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றது மட்டும் தான் வேல. இத வந்துட்டு கரெக்ட்டா, தப்பா, இது நமக்கு தேவையா இல்லைன்னு டிசைட் பண்ண வேண்டியது மக்களோட வேல. ஆனா அத கூட வந்துட்டு இந்த மீடியாவ வந்துட்டு செய்ய விடாம முடக்குன இந்த அரசாங்கம். மெயின் சேட்டிலைட்ஸு, இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே திமுக வசம், திமுகவோட கைக்கூலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர்ஸ் சோ கால்டு இந்த சவுக்கு சங்கர், அப்புறம் ரெட்ஃபிளிக்ஸோட அ ஓனர் திரு ஃபெலிக்ஸு, அதுக்கப்புறமேட்டு வாராகி அவர்கள். ஸோ இவங்கள மாரி இண்டிவிஜுவலான இவங்க ஜர்னலிஸ்ட்டோ, ரிப்போர்ட்டர்ஸ் யாரோ அவங்க வந்துட்டு உள்ள அரசாங்கத்தில நடக்கிற விஷயங்கள வந்துட்டு நமக்கு எடுத்து எடுத்து வெளிய சொல்றத வந்துட்டு இவங்கனால பொறுக்க முடியாம, இவங்க 3 பேருக்குமே பண்ண அட்டூழியங்களோ, பண்ண அநியாயங்களு, அரஸ்ட்டுகளு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் வந்துட்டு நான் ஃபாலோ பண்றதுனால நான் சொல்றேன். மத்த வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வெளிய இத மாரி வந்துட்டு அவஸ்தைப்படலாம். அவங்களுக்கும் சேர்த்தே இந்த வீடியோ. ப்ரோ இதுக்கும் வந்துட்டு இந்த திமுக அரசுக்கோ, இல்ல ஸ்டாலின் அவருக்கோ என்ன இதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இத வந்துட்டு முழுக்க முழுக்க இவங்கள அரெஸ்ட் பண்றதோ, பொய் அனுப்ப தகவல்களோ, பொய்யான கேஸ் போடுறதோ ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் தான். இந்த போலீஸோட மெயின் வந்து கண்ட்ரோல் வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் வந்துட்டு திரு மு.க. ஸ்டாலின் அவரோடது தான். அவருக்கு தெரியாம இது எப்படியுமே நடக்க வாய்ப்பே இல்ல. எதுனாலும் அவருக்கு கண்டிப்பா ரிப்போர்ட் போயே ஆகணும். இல்ல அவருக்கு தெரியாம தான் ப்ரோ இதெல்லாம் நடந்திருக்கு. அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியலன்னு சொன்னா, அப்பனா எதுவுமே தெரியாம ஒரு முதலமைச்சர் வந்துட்டு அவர் துறையிலே நடக்கிறது தெரியலன்னு சொன்னா, இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு வேணுமா? வேண்டாமாங்கிறத பத்தி மக்கள் தயவு செய்து நீங்களே யோசிங்க. இப்படி வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர்ஸோ, இல்ல எல்லாரையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு புறக்கணிச்சுட்டோம். இல்ல இத மாரி அநியாயம் நடக்கட்டும்னு சொல்லி நம்ம வந்து விட்டாக்க, கவர்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற பல விஷயங்கள், அது ஊழலா இருக்கட்டும், இல்லன்னா நல்லதோ, கெட்டதோ பல விஷயங்கள வந்துட்டு வெளிய சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. வெறும் அரசாங்கத்தோட கைப்பாவையா இருக்கிற இந்த மீடியாஸ் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் அவங்க போடுறது தான் நியூஸுங்கிற மாரி நமக்கு வந்துட்டு மாறிடும். ஸோ தயவுசெய்து சிந்திச்சு பார்த்து எல்லாரும் வாக்களிங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸுகளுக்கெல்லாம் வந்துட்டு நடந்த அநியாயம், அக்கிரமம் இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை.